வணக்கம். என் ஃப்ரெண்டு வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம். இது வந்து கனகாம்பர செடி. இது கனடாவில் பார்க்கவே முடியாத ஒன்று தான். அதை விட பார்க்க முடியாத ஒன்று வெத்தலை செடி. அது நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இது ரொம்ப ரொம்ப ரேரானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம். இது நம்ம வீட்டிலேருந்து போட்ட விதையில் வந்தது தான். அதுக்கப்புறம் செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி செடி நம்ம கடைகளில் கிடைக்கிது. இந்த பூ துருவன 2 நாளில் அழகாக மொட்டு வந்திருக்குது. இது ரெட் கலர் செம்பருத்தி. அடுத்து இருக்குது பாருங்கள், மிக முக்கியமானது பரண்டை செடி. இதுவும் கனடாவில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒன்று தான். தழுத்து வெளியே வர்றதுக்கே 1 இயர் மேலே ஆகுது. ரொம்ப பொறுமை வேணும் நமக்கும் அதுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மேரிகோல்டு. அதுக்கப்புறம் இருக்குது தக்காளி செடி. அடுத்து இருக்குது அவரைக்காய். தக்காளி அவரைக்காய் எல்லாமே வீட்டில் உள்ள விதைகளை போட்டு தழுத்து வந்தது தான். ரொம்பவே நல்ல தழுத்து வருது. ஆனால் இது சீசன் முடிவுக்கெலாம் காய்க்குமாங்கிறது அதிசயம்தான். இதை பாருங்கப்பா, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து தொட்டாச்சினிங்கி. நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் தொட்டாச்சினிங்கி. அது ரொம்ப அழகாக இங்கே வந்திருக்குது. இது வந்து பொன்னாங்கண்ணி. இது வந்து புதினா. இது எல்லாமே நம்ம சமைச்சிட்டு அதை குச்சி சொருகி வச்சாலே அழகாக தழுத்து வந்துடுது. பின்னாடி மஞ்சள் கிழங்கு வச்சாலே அதுவும் அழகாக தழுத்து வருது. இது ரெட்டு பொன்னாங்கண்ணி, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது பாருங்கள் மயில் மாணிக்கம். இதுவும் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒன்று. பச்சலை. இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மொட்டு மாதிரி வர்றதே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. கலர்ஃபுல்லாக இருந்தது இந்த பச்சலை பார்க்குறதுக்கு. இது நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் கீரை மாதிரி. மாங்காவை சாப்பிட்டுட்டு மாங்கொட்டையை வச்சு அது பாருங்கள் எவ்வளோ அழகாக தழுத்து வருதுன்னு. இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப முக்கியமாக கருவேப்பிலை. இந்த விதையெல்லாம் ஆன்லைனில் கிடைக்கும். நம்ம வாங்கி போட்டு கருவேப்பிலை செடி ரொம்ப பொறுமையாக தான் வந்தது. இது மல்லி. ரொம்ப சூப்பராக தழுத்து வந்திருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.